நீங்கள் ஜியோ ஃபைபர் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறீங்கன்னா போச்சு போங்க. எனக்கு நடந்த சம்பவத்தை சொல்கிறேன் கேளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜனவரி 24 எத்தனை வாட்டி நான் உங்களுக்கு காண்டாக்ட் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். அவங்களோட ஹேண்ட்ஸில் என்ன வரும்னா, உங்கள் ஏரியாவில் நெட்ஒர்க் இஷ்யூ இருக்குது எங்களுக்கு தெரியும், சாரி ஃபார் இன்கன்வீனியன்ஸ் அப்படின்னு வரும். ஆனால் யாரும் லைவ் சாட்டில் பேச மாட்டான். சரி, அவங்களோட காலிங் நம்பருக்கு கால் பண்ணலாம். இல்லைங்க, இது அவங்களோட கால் பண்ணுறேன் கேளுங்க. வாடிக்கையாளரே, உங்கள் பகுதியில் தற்காலிக நெட்வொர்க் நெரிசலை நாங்கள் சந்தித்து வருகிறோம். இதனால் உங்கள் சேவையில் இடையூறுகள் ஏற்படக்கூடும். இந்த சிக்கலை விரைவில் தீர்க்க எங்கள் குழு தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. சிரமத்திற்கு நாங்கள் வருந்துகிறோம். உங்கள் பொறுமைக்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் காலிங் ஜியோ. ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே. ஃபோன் எடுக்க மாட்டாங்க, இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் வரும். சரி, நாங்கள் எப்படி தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறது, ஒர்க் ஆகலைன்னு. சரி, ஓகே. அதுக்கப்புறம் எனக்கு கனெக்ஷன் கொடுத்த அவருக்கு காண்டாக்ட் பண்ணால் அவர் சொல்கிறாரு, சார் நீங்கள் ஆஃபீஸ்க்கு வரணும், ஆஃபீஸ்க்கு வந்து தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னா. நானும் அவங்க ஆஃபீஸ்க்கு போயிட்டு அவர் நல்லா தான் பேசுகிறார். அவர் என்ன பண்ணுவார், அவர் எம்ப்ளாயி தானே. அதுக்கப்புறம் அங்கேருந்து திருப்பி உங்களுக்கு கால் பண்ணால் மட்டும்தான் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆகும். கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆனால் தான் அவங்க வந்து என்னென்னு செக் பண்ணுவாங்க. பட் இதில் இஷ்யூ என்னன்னா, கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணவே இவங்க ஆப்ஷன் தர மாட்டேங்கிறாங்க. டேரெக்டாக கால் பண்ணாலே இவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஃபோனும் இல்லை, லைவ் சாட்லேயும் பண்ண முடியல, இமெயிலுக்கும் ரெஸ்பாண்ட் இல்லை. டேரெக்டாக போனால் கூட அவங்களும் கால் பண்ணால் தான் அவங்க ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அது நம்பர் கொடுத்தா தான் நாங்கள் வந்து செக் பண்ணுவோன்றாங்க. ஒரு மாதமாக காசு மட்டும் கட்டிட்டு இன்டர்நெட் வந்து என்னோடய ஏர்டெல் ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். ஜியோ வாங்குறது உங்கள் பணத்தை எடுத்துகிட்டு போய் நீங்கள் குப்பையில் போட்டுடலாம். அவ்வளோதான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில். ஒரு மாதமாக குப்பை, லிட்டரலி குப்பை. நான் இருக்கிறது இப்போது ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்கேன். இங்கேருந்து நான் ஜியோக்கு போனேன்னா ஒரு 15 கிலோமீட்டர் நான் ட்ராவல் பண்ணணும். இப்போ நான் 15 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போயிட்டு இவங்கக்கிட்ட வந்து நம்ம சொல்யூஷன் வாங்கி, இது இன்டர்நெட் ஸ்பீடு பார்த்தீங்களா, காட்டுற பாருங்கள். நான் அவரோட ஒர்க் பண்ணுற ஆளுக்கு நான் அனுப்பிச்சிருக்கேன். எவ்வளோ, 7 MB டவுன்லோட் பண்ணுறதுக்கு 20 நிமிஷம். என்ன ஸ்பீடு, எனக்கு வந்து 100 Mbps ஸ்பீடுன்னு சொன்னாங்க. இது பார்த்திங்களா, எங்கள் வீட்டில் வந்து இது ஒரு விதமான குப்பை. இந்த குப்பையை வந்து இப்படி மேலே மாட்டி வச்சுருக்கோம். கூடி சீக்கிரம் தூக்கி குப்பை தொட்டலில் போட்டுருவேன். சரி, வேறு நம்பர்லேருந்து கூப்பிட்டாச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு நினச்சி வேறு நம்பர்லேருந்து கால் பண்ணால் அவங்க ரெஜிஸ்டர் நம்பர் போடுங்கன்னு கேட்டுருச்சு. நானும் என்னோடய நம்பர் கொடுத்தோட சாரி உங்கள் ஏரியாவில் பிரச்சனை இருக்குது, கூடி சீக்கிரமாக சால்வ் பண்ணிடுவோம், அதான் சொல்கிறீங்க. டேய், பிரச்சனை என்னன்னு கேளுங்கடா, கேட்டதாடா சால்வ் பண்ணுவீங்க. ஆனால் இது ட்விஸ்ட்டு பார்த்தீங்களா, இவங்ககிட்ட கால் பேசிட்டு ஆகணும். ஆனால் நம்ம நம்பர் போட்டால் எடுக்க மாட்டாங்க. இவங்க எடுக்கலைன்னா இங்கே சர்வீஸ் பண்ணுறவங்க வர மாட்டாங்க. வருது, வேண்டாம், பப்ளிக் பார்த்துக்கலாம்.